அலையிலுயா ஆண்டுடன் பரிசுத்த நாமத்தில் மயமுண்டாதாக நாங்கள் மாலை விடையில் இடத்து தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம், பாடலை பாடி கத்தனை மேம்படுத்துவோம். உடைய வாசல்களை துதியோடு நாங்கள் பிரவேசிக்க போவோம். அலையிலுயா ஸ்ரோத்திரமாண்டவரே நம்பியோடும் துதிக்கிறோம். சர்வ வல்லமை தேவனை துதிக்கிறோம். துதிகளுக்கு பாத்திரரை ஸ்தோத்திரம். தேவாதி தேவனை கத்தாதி கத்தாவை துதிக்கிறோம். அலையிலுயா அலங்காரவாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோ தெய்வ வீட்டின் நன்மைக்காலே நிரம்பிட வந்து நிற்கிறோ அலங்காரவாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோ தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோ ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே ஆலயம் செல்லுவரே அது மகிழ்ச்சியை தந்திடுமே ஆலயம் செல்லுவரே அது மகிழ்ச்சியை தந்திடுமே என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டவே என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபை கிடைத்திட்டதே ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே சோத்திரம் சோத்திரமே மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே சோத்திரம் சோத்திரமே ஆராதிக்க வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே என் காணிக்கையை உன் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே எங்கள் காணிக்கையை உன் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே
சம்பூரண ஆசீர்வாதங்களா திருப்தியாய் அனுப்பிடுமே. ஆமே சம்பூரண ஆசீர்வாதங்களா திருப்தியாய் அனுப்பிடுமே. ஆராதிக்க ஆராதிக்க வந்தோ அன்பு கூற வந்தோ யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோ தொழுதிட வந்தோ தூயவரே சுவையே. ஆராதிக்க ஆராதிக்க வந்தோ அன்பு கூற வந்தோ யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோ தொழுதிட வந்தோ தூயவரே சுவையே. அலங்கார வாசலாரே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாரே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இந்த மாலை விளைக்க நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், இந்த வாரத்தில் உங்களுடைய நாமத்தை உயர்த்தவும் துதிக்கவும் பாடத்தில் கூடியிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மேல் அசைவாடி உங்களுக்குரிய ஆராதனை செய்ய எங்களை பலப்படுத்தவனுமா நாங்கள் செபிக்கிறோம். பலம் அல்ல பராக்கிரம் அல்ல கர்த்தரின் ஆவியினாலே ஆகும் என்று சொன்னபடி இந்த நாளிலும் கர்த்தரை ஆராதிக்கவும் உங்களுடைய நாமத்தை உயர்த்தவும் கிருபைக்கு நன்றி. இந்த இடத்துல வார்த்தை கொடுக்கிறவருடைய காரணங்களை கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பலனத்தில் சோழனை ஒப்புக் கொடுக்கிறோம். சங்கீதம் வாசிக்கிறவங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். சமயமுடைய வசனங்களை சொல்ல தேவஞானம் கடந்து வரட்டும். இந்த இடம் முழுக்க தேவ பிரசனத்தை அமைத்துக் கொடுங்க. இந்த ஆராதனை முற்றுமுழுத்த கருத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். இதை கூட இந்த வழி நடத்தி ஆசிர்வதி இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். நாங்கள் இணைந்து ஜெபிக்க போகிறோம். உலகம் அங்கு நடக்கிற ஆராதனைக்காக சபையாக ஜெபம் பண்ணுவோம். அன்பான கர்த்தாவே, உலகம் இங்கே நடந்து கொண்டிருக்கிற ஆராதனைக்கு ஸ்தோத்திரம். நடந்து முடிந்த ஆராதனைக்கு நடக்க போகிற ஆராதனை ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களில் ஆண்டவர் சபை கூடி வந்து கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கோம். ஆண்டவரே, சுவிசேஷம் வரைக்கப்பட்ட ஜனங்கள் ஆண்டவரே கர்த்தருடைய பந்தில் அமரவும் ஆண்டவரே தேவனுடைய சஞ்சாரத்திற்கு கிருபை கூடும். கடைசி நாட்கள் ஆண்டவரே உங்கள் வருகை சீக்கிரம் இருக்கிற ஜனங்கள் உண்மை கிட்டி சேர்ப்படியான சொல்லிக்கிறோம். ஊழியர்களை செய்வதான தேவனுடைய ஊழியக்காரர்கள் தேவனுடைய வார்த்தையை சொல்லும் பொழுது தேவன் ஜனங்கள் மறந்திருப்பவும் கட்டப்படவும் இருபதனுடைய ஆட்சேபிக்கும் கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு திருச்சபை ஊழியக்காரர்களுடைய கருத்து நான் ஒப்புக் கொடுக்கிறேன். பொருள்படுத்த வழிநடத்தவே நாமத்தினால செபிக்கிறோம். எங்கள் ஜீவனன் பிதாவே, ஆமென். சங்கீத வாசனை கண்டு செல்வோம். சங்கீதம் பெரிய சங்கீதம் தான். சங்கீதம் 66 சங்கீதத்தை வச்சுல டிப்சிக்கா வாசிக்க கேட்போம். அதுக்கு பிறகு நாங்கள் தமிழில் படிக்க துதிப்போம். Psalm 66. Für den Chorleiter ein Psalm, ein Lied. Lobt Gott mit lautem Jubel, all ihr Geschöpfe auf Erden. Singt zur Ehre seines Namens und lobt ihn auf herrliche Weise. Sagt zu Gott, wie wunderbar sind deine Werke, deine Feinde müssen sich beugen vor deiner Macht. Alles auf Erden wird dich anbeten, alle Menschen werden dich ehren und deinen Namen in herrlichen Liedern preisen. Kommt und seht, was euer Gott getan hat, wie wunderbar er an seinem Volk gehandelt hat. Er bahnte einen trockenen Weg durchs Rote Meer und sein Volk schritt zu Fuß hindurch, darum wollen wir uns an ihm freuen. Denn durch seine große Macht herrscht er für immer und ewig. Er beobachtet die Völker und sieht alles, sodass sich kein Aufrührer gegen ihn erheben kann. Die ganze Welt soll unseren Gott preisen und ihn mit lauter Stimme loben, denn unser Leben liegt in seiner Hand. Er bewahrt unsere Füße vor dem Stolpern. Gott, du hast uns auch geprüft und uns gereinigt wie Silber im Schmelzofen. Du hast uns in deinem Netz gefangen und uns eine drückende Last auferlegt. Du hast unseren Feinden erlaubt, uns zu Boden zu trampeln, durch Feuer und Flut mussten wir gehen. Doch du hast uns herausgeholt und uns reich beschenkt. Jetzt komme ich mit Brandopfern in deinem Tempel, um meine Versprechen einzulösen, die ich vor dir abgelegt habe und die du mich sprechen hörtest, als ich in größter Not war. Deshalb bringe ich dir meine besten Tiere als Brandopfer dar und meine Widder als wohlriechenden Duft. Stiere und Ziegen will ich opfern. Kommt alle und hört zu, die ihr Gott fürchtet. Ich will euch erzählen, was er für mich getan hat. Denn ich rief zu ihm um Hilfe und lobte ihn mit meinem Mund. Hätte ich in meinem Herzen böse Gedanken, dann hätte der Herr mich nicht erhört. Aber Gott hat mich erhört, er hat mein Gebet vernommen. Lobt Gott, der mein Gebet ernst nimmt und mir seine Gnade nicht entzogen hat.
ஆமென். ஆமென். தமிழில் நாங்கள் வாசிப்போம். சங்கீதம் 66. சங்கீதம் 66 ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீது சங்கீதமாகிய பாட்டு. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கெம்பீரமாய் பாடுங்கள். தேவனை நோக்கி, உமது கிரியைகளில் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறீர். உமது மகத்துவமான வல்லமை நிமித்தம் உம்முடைய சத்துருக்கள் உமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் மனுபுத்திரிடத்தில் நடப்பிக்கும் கிரியைகளில் பயங்கரமானவர். அவர் தம்முடைய வல்லமையினால் என்றென்றைக்கும் அரசாளுகிறார். அவருடைய கண்கள் ஜாதிகள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. துரோகிகள் தங்களை உயர்த்தாதிருப்பார்களாக. அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்மாவை உயிரோடு வைக்கிறார். எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். சர்வாங்க தகன பலிகளோடு உமது ஆலயத்திற்குள் பிரவேசிப்பேன். ஆட்டுக்கடாக்களின் நிலப்புகையுடனே கொழுமையானவைகளை உமக்கு தகன பலியாக இடுவேன். காளைகளையும் செம்மறி ஆட்டுக்கடாக்களையும் உமக்கு பலியிடுவேன். அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன், என் நாவினால் அவர் புகழப்பட்டார். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். ஹல்லேலூயா. தேவனை துதித்து ஆராதிப்போம். சகோதரர்களே, தேவனை துதித்து ஆராதிக்கும் இணைந்து நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. தந்த புதிய ஓய்வு நாளுக்காய் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் பெரியவராயிருக்கிறார். அவர் துதிக்கு பார்க்கிறவராயிருக்கிறார். அவரே மகிமையின் ராஜாவாய் எங்கள் மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். அவரை கம்பீரமாய் பாடுங்கள், துதியின் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள், அவரை துதியோடு கொண்டாடுங்கள் என்று வாசித்தோம். அவை தேவன் சர்வ வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார். கடந்த நாட்களில் ஒரு இதனுடைய நாமங்களை ஒன்றை அறிந்து கொண்டேன். அவருடைய நாமம் தடைகளை நீக்கி போடுகிற ஏல் பிராசிம் என்றால் தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் என்று சொல்லி ஒரு பாடல் வந்துள்ளது. அவை இந்த நாளும் தடைகளை நீக்கி போடுகிறவர். வேதம் சொல்றது, நீங்கள் மிக 2 பயனுடைய வீட்டை வாய்ச்சி பாருங்கள். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவளுக்கு முன்பாக கடந்து செல்கிறார். அவர்கள் அந்த தடையை கடந்து அவர்கள் கடந்து செல்வார்கள். அந்த கர்த்தர் தாமே அவளுக்கு முன்னணியில் கடந்து செல்வார். ராஜா அவர்களுக்கு முன்பாக கடந்து செல்வார்கள். அவை தேவன் எங்களுக்கு முன்பாக கடந்து போகிறது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். செங்கடல் குறுக்கிட்ட பொழுது அவர் ஒரு காற்றை அனுப்பி அந்த இடத்திலே செங்கடலை 2ஆக பிளக்கிறார். அதே போல எரிகோ நின்ற பொழுது, துதித்த பொழுது தேவன் எரிகோவை தகர்க்கிறார். அதுபோல யோர்தான் நதி எழும்பி நின்றபோது அவர்கள் கால் பட்ட மாத்திரத்து தேவனுடைய வார்த்தை, அந்த பெட்டிக்குள்ளே தேவனுடைய வார்த்தை இருந்தது. அந்த உடனே அதிலே குயிலா நின்று வழிவிடுகிறதை பார்க்கிறோம். அவை அந்த தேவன் வல்லமுள்ள தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன், துதிக்கு பார்க்கிறோம். தேவனை துதிக்க ஆரம்பிப்போமா? செய்த நன்மைகளை நினைத்து பார்ப்போம். எங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறான். முழு இதயத்தோடு அவரை துதிக்க, நன்றியுள்ள இதயத்தோடு துதிப்போம். அல்லேலூயா. நல்லவரே உம்மை துதிக்கிறோம், பெரியவரே உம்மை துதிக்கிறோம், அப்பா பிதாவே உம்மை போற்றுகிறோம். அப்பா, எங்கள் அக்கிரமங்களை மன்னித்தவரே, எங்கள் நோய்களை குணமாக்கினவரே, எங்கள் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டுக் கொண்டவரே, வருஷத்தை இரக்கங்களினாலும் கிருபையினாலும் முடி சூட்டுகிறவரே, எங்கள் வாயை நன்மையினால் திருப்தியாக்குகிறவரே, எங்கள் வழியை செம்மைப்படுத்துகிறவரே, இயேசுவே உம்மை நோக்கி பார்க்கிறோம். இதுவரை உதவி செய்த எபினேசரே, இதுவரை தேவைகளை சந்தித்த யெகோவா ஈரே, சுகந்தந்த யெகோவா ராஃபா,
பலன் தந்த எல்சடா சமானம் தந்த யோவாசாலோ எங்களை கண்ணோக்கி பார்க்கிற ரோயி எங்களை பரிசுத்தமாக்குற யோவாமைக்காது எங்களுக்கு நீதி நியாஞ்சரையோ வாசிக்கேனு இரக்கமுள்ள தேவனாயேலமன் இவள தேவனாயே சாய் உண்மள தேவனாயே ராஜும் ஏல்கடோல் மகாதேவனே ஏல்கிப்போர் வல்லமுள்ள தேவனே ஏலலாம் சதாகாலம் உள்ளவரே ஏலலியோன் உன்ன தேவனே ஏற்றாசியும் தடைகளை நீக்கிறவரே தடைகளை உடைக்கிறவரே இன்று எங்கள் மத்தியில் எழுந்தள்ளி இருக்கிறவரே நீ செய்த நன்மைகள் எண்ணி முடியாதவைகள் நீ செய்த நன்மைகள் கணக்கில் அடங்காதவைகள் ஸ்திரியான கர்ப்பத்தின் பிள்ளைக்கிறங்காந்தன் பாலனை மறப்பாடோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்றவரே எங்களை உள்ளங்கைகளில் வரைந்துள்ளவரே எங்கள் மதிகள் எப்பொழுதும் கண்கள் முன் இருக்கிறதுக்காக எமக்கு நன்றி சொல்லுகிறோம் நாங்கள் நிற்பதும் நிர்மலமாகாதிருப்போம் கண்களில் கிடைத்த கிருபை நல்லவரே உம்மை துதிக்கிறோம் அல்லேலூயா மகிழ்ச்சியான இதயத்தோடு அப்பாவை ஸ்தோத்தரிப்போம் எல்லோரும் சேர்ந்து பாடுவோம் மகிழ்ச்சியான இதயத்தோடு அப்பாவை ஸ்தோத்தரிப்போம் மகிழ்ச்சியான இதயத்தோடு அப்பாவை ஸ்தோத்தரிப்போம் நம்மை தமக்கென்று விட்டு கொண்ட அப்பாவை எம்மை பிள்ளையாக ஏற்றுக்கொண்ட அப்பாவை எம்மை தமக்கென்று விட்டு கொண்ட அப்பாவை எம்மை பிள்ளையாக ஏற்றுக்கொண்ட அப்பாவை மகிழ்ச்சியான இதயத்தோடு அப்பாவை ஸ்தோத்தரிப்போம் பாவப்பிடியினில் சாபக்கேட்டில் இயேசு விடுவித்தாரே பாவப்பிடியினில் சாபக்கேட்டில் இயேசு விடுவித்தாரே உந்தன் சமூகம் ஓடி வருவோம் உந்தன் சமூகம் ஓடி வருவோம் எப்போதும் சோத்தரிக்க நாம் எப்போதும் சோத்தரிக்க மகிழ்ச்சியான இதயத்தோடு அப்பாவை சோத்தரிப்போம் மகிழ்ச்சியான இதயத்தோடு அப்பாவை சோத்தரிப்போம் எம்மை தமக்கென்று விட்டு கொண்ட அப்பாவை எம்மை பிள்ளையாக ஏற்றுக்கொண்ட அப்பாவை எம்மை தமக்கென்று விட்டு கொண்ட அப்பாவை எம்மை பிள்ளையாக ஏற்றுக்கொண்ட அப்பாவை மகிழ்ச்சியான இதயத்தோடு அப்பாவை ஸ்தோத்தரிப்போம் துன்ப வேளையை துயர காலத்தை இயேசு மாற்றிடுவார் துன்ப வேளையை துயர காலத்தை இயேசு மாற்றிடுவார் உம்பாலம் அமர்ந்து ஓயாமல் பணிந்து உம்பாலம் அமர்ந்து ஓயாமல் பணிந்து அப்பாவை சோத்தரிப்போம் அப்பாவை சோத்தரிப்போம் மகிழ்ச்சியான இதயத்தோடு அப்பாவை சோத்தரிப்போம் மகிழ்ச்சியான இதயத்தோடு அப்பாவை சோத்தரிப்போம் எம்மை தமக்கென்று விட்டு கொண்ட அப்பாவை எம்மை பிள்ளையாக ஏற்றுக்கொண்ட அப்பாவை எம்மை தமக்கென்று விட்டு கொண்ட அப்பாவை எம்மை பிள்ளையாக ஏற்றுக்கொண்ட அப்பாவை மகிழ்ச்சியான இதயத்தோடு அப்பாவை சோத்தரிப்போம் அன்பின் தேவனே
அழைக்கும் தெய்வமே அருகில் இருக்கின்றீரே அன்பின் தேவனே அழைக்கும் தெய்வமே அருகில் இருக்கின்றீரே உம்முகம் பார்த்து உங்களோடு சாய்ந்து உம்முகம் பார்த்து உங்களோடு சாய்ந்து எப்போதும் மகிழ்ந்திருப்போம் நாம் எப்போதும் மகிழ்ந்திருப்போம் மகிழ்ச்சியான இதயத்தோடு அப்பாவை ஸ்தோத்தரிப்போம் மகிழ்ச்சியான இதயத்தோடு அப்பாவை ஸ்தோத்தரிப்போம் எம்மை தமக்கென்று விட்டுக் கொண்ட அப்பாவை எம்மை பிள்ளையாக ஏற்றுக்கொண்ட அப்பாவை எம்மை தமக்கென்று விட்டுக் கொண்ட அப்பாவை எம்மை பிள்ளையாக ஏற்றுக்கொண்ட அப்பாவை எம்மை தமக்கென்று விட்டுக் கொண்ட அப்பாவை எம்மை பிள்ளையாக ஏற்றுக்கொண்ட அப்பாவை எம்மை தமக்கென்று விட்டுக் கொண்ட அப்பாவை எம்மை பிள்ளையாக ஏற்றுக்கொண்ட அப்பாவை பாவிகளாய் அக்கிரமக்காராய் தேவனுக்கு சத்துருக்களாய் துரோகிகளாய் இருந்த எங்களை உம்முடைய சொந்த குமாரனை அனுப்பி உம்முடைய சொந்த குமாரனை இரத்தத்தினால் எங்கள் பாவங்களை கழுவி எங்களை உம்மோடு சேர்த்து கொண்டவரே உம்மோடு நேரடியாக உறவாடும்படியாய் எங்களுக்கு வழிகளை உண்டாக்கின பிதாவே அப்பா பிதாவே எங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா நீரே பெரியவர் நீர் அன்புள்ளவர் இரக்கமுள்ளவர் மன்னிக்கிறவர் பாவங்களை மன்னிக்கிறவரே சாபத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கினவரே இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா பாவத்திலும் சாபத்திலும் இருந்த எங்களை விடுதலையாக்கி உம்முடைய பிள்ளையாய் மாற்றி உம்மை துதிக்கும்படி எங்களை தெரிந்தெடுத்தவரே இயேசுவே உமக்கு நன்றி ராஜா அப்பா பிதாவே உமக்கு நன்றி மோசே இரவு 40 நாள் உபவாசத்திலே தேவனோடு தனிமையிலே இருந்த பொழுது அவருடைய முகம் பிரகாசம் அடைந்ததாம் இறங்கி வந்த பொழுது ஜனங்கள் பார்த்தவர்களுடைய முகம் பிரகாசம் அடைந்த முக்காட்டினால் 3 4 வயதிலே பார்க்கிறோம் அவை தேவனுடைய பிரசன்னம் எங்களை நிரப்பும் பொழுது எங்கள் வாழ்க்கையிலே எங்களை சாயிலே மாறிப்போம் தேவ சாயலாய் மாறுவோம் அவை தேவனை உணர்ந்து பாடுவோம் எல்லோருக்கும் தெரிந்த பாடல் பாதம் மேற்கொண்டு செய்வார் ராஜாவும் பிரசன்னம் போதுமே அவருடைய பிரசன்னம் எங்களுக்கு போதும் அல்லேலூயா ராஜாவும் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா ராஜாவும் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் அதிகாலமே தேடுகிறேன் அதிகாலமே தேடுகிறேன் ஆர்வமுடன் நாடுகிறேன் ஆர்வமுடன் நாடுகிறேன் பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் உலகமெல்லாம் மாயையா உலகமெல்லாம் மாயையா உம்மன் ஒன்றே போதுமையா உம்மன் ஒன்றே போதுமையா
பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் இன்னும் உம்மை அறியணுமே இன்னும் உம்மை அறியணுமே இன்னும் எட்டி சேரணுமே இன்னும் எட்டி சேரணுமே பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் ராஜாவும் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா ராஜாவும் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் கரம் பிடித்த நாயகரே கரம் பிடித்த நாயகரே கைவிடாத தூயவரே கைவிடாத தூயவரே பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் துதியினிலே வாழ்பவரே துதியினிலே வாழ்பவரே துணையாளரே என் மணவாளரே துணையாளரே என் மணவாளரே பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் சீர்படுத்தும் சிருஷ்டிகரே சீர்படுத்தும் சிருஷ்டிகரே ஸ்திரப்படுத்தும் துணையாளரே ஸ்திரப்படுத்தும் துணையாளரே பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் பலப்படுத்தும் போதகரே பலப்படுத்தும் போதகரே நிலை நிறுத்தும் நாயகரே நிலை நிறுத்தும் நாயகரே பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் பிரசன்னம்
பிரசன்னம் தேவ பிரசன்னம் ராஜா பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா ராஜாவும் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் இன்னும் உம்மை அறியணும் அப்பா இன்னும் உம்மை கிட்டி சேரணுமே ராஜா உம்முடைய வழிகளை அறிவீங்க உம்முடைய மகிமை எங்களுக்கு காண்பீங்க எங்கள் மத்தியில் எழுந்தடைவீராக இயேசுவே உம்முடைய மகிமை எங்களுக்கு காண்பீங்கப்பா நீர் செய்யும் காரியங்கள் பயங்கரமாக இருக்கும் என்று சொன்னவரே மோசேக்கு அறிவித்தவரே எங்கள் மத்தியில் பெரிய காரியங்களை செய்வீராக ஆதி மந்தமானவரே அல்பாவும் ஒமேகாவுமானவரே முந்தினவரும் பிந்தினவருமானவரே மரித்தேனிதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்றவரே அற்புதங்களை செய்கிறவரே தடைகளை நீக்கிறவரே ஏப்ராசிம் இன்னும் தடைகளை நீக்கி போனவர்கள் முன்னணியில் செல்லுகிறார் ராஜா உங்கள் முன்னணியில் செல்லுகிறார்கள் இருக்கிறபடி மீகா 2:13 எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே தடைகளை நீக்கிற இயேசுவே உமக்கு நன்றி ஹல்லேலூயா நன்றி சொல்ல வார்த்தை இல்ல இல்ல நினைக்கும் போது உயிரோ எனக்கு இல்ல நன்றி சொல்ல வார்த்தை இல்ல இல்ல நினைக்கும் போது உயிரோ எனக்கு இல்ல உம்மை போல தெய்வம் இல்ல உம்மை தவிர விருப்பம் இல்ல உம்மை விட்டா கதியும் இல்ல நீங்க இல்லைன்னா நானும் இல்ல உம்மை போல தெய்வம் இல்ல உம்மை தவிர விருப்பம் இல்ல உம்மை விட்டா கதியும் இல்ல நீங்க இல்லைன்னா நானும் இல்ல நன்றி சொல்ல வார்த்தை இல்ல இல்ல நினைக்கும் போது உயிரோ எனக்கு இல்ல நான் நடக்கும் வழியை எனக்கு காட்டியதும் நீரே என் மீது கண்ணை வைத்து ஆலோசனை தந்தீரே நான் நடக்கும் வழியை எனக்கு காட்டியதும் நீரே என் மீது கண்ணை வைத்து ஆலோசனை தந்தீரே என்னை நடக்க வைத்தீரே கை பிடித்து கொண்டீரே என்னை நடக்க வைத்தீரே கை பிடித்து கொண்டீரே உம்மை போல தெய்வம் இல்ல உம்மை தவிர விருப்பம் இல்ல உம்மை விட்டால் கதியும் இல்ல நீங்க இல்லைன்னா நானும் இல்ல உம்மை போல தெய்வம் இல்ல உம்மை தவிர விருப்பம் இல்ல உம்மை விட்டால் கதியும் இல்ல நீங்க இல்லைன்னா நானும் இல்ல நன்றி சொல்ல வார்த்தை இல்ல இல்ல நினைக்கும் போது உயிரோ எனக்கு குப்பையில் இருந்த என்னை உயர்த்தி வைத்தீரே ராஜாவோடு என்னை அமர செய்தீரே குப்பையில் இருந்த என்னை உயர்த்தி வைத்தீரே ராஜாவோடு என்னை அமர செய்தீரே என்னை உயர்த்தி வைத்தீரே உயர்த்தி அழகு பார்த்தீரே என்னை உயர்த்தி வைத்தீரே உயர்த்தி அழகு பார்த்தீரே உம்மை போல தெய்வம் இல்ல உம்மை தவிர விருப்பம் இல்ல உம்மை விட்டா கதியும் இல்ல நீங்க இல்ல நானும் இல்ல உம்மை போல தெய்வம் இல்ல
இல்ல இல்ல அத நினைக்கும் போது உயிரோ எனக்கு இல்ல. என்னாலே உமக்கு ஒரு நன்மையும் இல்லையே, ஆனாலும் என்னை எடுத்து பயன்படுத்தினீரே. என்னாலே உமக்கு ஒரு நன்மையும் இல்லையே, ஆனாலும் என்னை எடுத்து பயன்படுத்தினீரே. உங்கள் நினைவில் வைத்தீரே உயிர் உள்ளவரை மறவே. உங்கள் நினைவில் வைத்தீரே உயிர் உள்ளவரை மறவே. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டாகலையும் இல்ல, நீங்க இல்லையென்ற நானும் இல்ல. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டாகலையும் இல்ல, நீங்க இல்லையென்ற நானும் இல்ல. நன்றி சொல்ல வார்த்தை இல்ல இல்ல, நினைக்கும் போது உயிரோடு இல்ல. நன்றி சொல்ல வார்த்தை இல்ல இல்ல, நினைக்கும் போது உயிரோ எனக்கு இல்ல. சகல துதியும் கரம் உண்மைக்கு தருகிறோம் என்று சொல்லி உற்சாகமாக கரங்களை தட்டி நாங்கள் அமர்ந்து கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அவரை வாழ்த்தி வரவேற்றுக் கொள்வோம். ஆகவே தேவன் கொடுத்த இந்த தருணத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லி அவரை ஆராதிக்கவும் அவரை புகழவும் கூடியிருக்கிறோம். தேவன் சீக்கிரமாய் வருகிறார். அவருடைய வருகைக்காக நாங்கள் ஆயத்தப்படுவோம். இந்த நாட்களில் வந்து ஒருவரையும் சபை சார்பாக நாங்கள் வரவேற்றுக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக. முன்கூட்டியே நாங்கள் அறிய தருகிறோம். 30ஆம் தேதி வழக்கம் போல அடுத்த மாதம் நவம்பர் 30ஆம் தேதி ஆராதனை வந்து சிறுவர்களுக்காக கொடுக்கிற ஆராதனை என்பதை நாங்கள் அறிய தருகிறோம். கர்த்தர் உடன்படி நடத்துவாராக. ஆகவே இப்பொழுது நாங்கள் பிறந்த நாள் உள்ள பிள்ளைக்காக ஜெபம் பண்ண போகிறோம். சென்ற வாரம் 6ஆம் தேதி யாருடைய பிறந்த நாள் திடீர் பிறந்த நாள் எந்தபடினால நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். 2 வாரம் முன்னுக்கு நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தர் இன்னும் உடன்படி நடத்துவாராக. ஸ்தோத்திரப்பா, சர்வவல்லமையுள்ள தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவரே மகளை கண்ணின் மணி போல பாதுகாத்து வழி நடத்தி வந்த தேவன், இந்த நாளிலும் ஆண்டவரே உடைய புதிய கிருபை ஆண்டவரே சூழ்ந்து கொள்ளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, ஞானத்திலும் பலத்திலும் தேவதிலும் மனிதத்தைவிலும் அதிகமாய் விருத்தி அடையோம். ஆண்டவரே கர்த்தாவே உடைய சமூகம் செல்லும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இன்னும் கர்த்தாவை அறிந்து கொள்ளவும் ஆண்டவரே இந்த நேரத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் உமக்கு சாட்சியாய் வாழ உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த நாட்களிலே பெற்றோரை ஆண்டவரே கர்த்தாவே சகோதரி உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்கள் தாமே உடைய குடும்பமாய் பாதுகாத்து நடத்தும்படியாக செபிக்கிறோம். தேவியாக ஆண்டவரே கர்த்தாவினுடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் நிறைந்த ஆண்டவரே நீர் வழி நடத்த பொறுத்தாய் கூடாது ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் ஆத்துமாவை காப்பார். போக்கல் மரத்தில் மிகுதல் கொண்டு நின்றைக்கு காப்பார் என்ற வார்த்தையின்படி போக்கல் மரத்திலும் கூட இந்த பாதுகாப்பு நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தினுடைய உண்மை பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தினுடைய உண்மையை பிரசன்னமாக்கி சமாதானங்கள் கடவர். ஆமென். ஆமென். கரங்களை தட்டுவோம். ஆகவே இந்த வேளையில் நாங்கள் ஜெபம் பண்ண போகிற தேசங்களுக்காக ஜெபம் பண்ணுற தேசங்களுக்காக ஜெபம் பண்ணி நாங்கள் உற்சாகமாக கொடுக்க போகிறோம்.
கத்தை அறியாமை வேண்டாம் பாவடிவத்திலிருந்து அறியாமல் சாதிப்பிலிருந்து விடுதலையாகும் லட்சுமிமா அறிவத்திலிருந்து விடுதலையாக்குவது வேண்டாம் அறியாமல் விடுதலையாக்குவீராக தேசங்களை கற்ற பாதுகாக்கப்படுவீராகும் கத்தாவது நாங்கள் வாழ்க கத்தாவின் நாளுமான் கத்தாவை ஜெயமஜயத்தில் புத்தகம் ஜெயமஜயத்தை ரட்சிப்பீராக ஐரோப்பாவிற்கு நாடுகளை ரட்சிப்பீராக ரட்சிக்க வேண்டாம் கத்தாவை ஜனங்கள் வந்தவனாக நீக்கிறாக விடுதலையாக்காமல் பேசுகிறார் சினிமா பொது அடிமையிலிருந்து விடுதலையாக்குகிறார் கத்தாவை கேளும் கத்தாவை கவனியும் கத்தாவை மன்னியும் கத்தாவை ரட்சியும் அவர் கத்தாவை இந்த வேலையை மன்ன இஸ்ரவேல் புத்தரை சேர்ந்த ராட்சியுடைய ஆலையை கடந்து வேலையாய் வந்தாரும் கத்தாவை சேர்ந்த கத்தை அறிய உண்மை வந்தார் நீரிய மெசியா என்பதை கண்டுள்ள உண்மை வந்தாரும் கத்தாவை வரையை பூங்காவில் மணந்து உண்மை வந்தார் நடக்க யுத்தங்கள் ஓய உண்மை வந்தாரும் அவர் ரஷ்யாவுக்கும் உக்ரைன்களுக்கு யுத்தங்கள் ஓய வேண்டும் அமைதியும் சமாதானம் உண்டா வேண்டும் கத்திரை தேவன் அறிந்துள்ள செய்கிறார் இவர்களை கேட்டு கத்த பெரிய காரியங்களை செய்யப்படுவதற்காக நன்றி சொந்த வேலையை பாக்னா சபை சுரேஷா சபை ஒப்புத்தரும் என் சபையை நான் கட்டுவேன் பாரத்தின் வாசனை மேற்பட்டு செல்கிறேன் பலவரம் நிலவரி வருவாயின் செல்வே சபை ஆசிரியப்பிரா சபையை பலியில் பெருகை செய்வீராக இசைக்கு 36 இஷ்டப்பட்டால் நான் உங்களுக்கு அனுக்கிரம் பண்ணும்படி நீங்கள் எந்த விண்ணப்பம் பண்ணுங்கள் அப்பொழுது மனுஷனை வந்தவர்கள் தேசிய 60 சின்னவன் 1000 சிறியவன் நிலத்தை அதிகமாவான் கத்தராய் நான் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் சில வார்த்தை வாக்குதத்தை நிறைவேற்ற வேண்டுமா என்னுடைய சமூகத்தில் யோகம் என்றோப்பா நீங்கள் செய்யப்படுவதற்காக நன்றி சொல்றோம் இயேசுவின் நாமத்தை தாழ்த்தி ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமென் ஆமென். அவை தொடர்ந்து நாங்கள் ஜெபிப்போம். இந்த இஸ்ரவேலின் ஹமாஸ் பிரச்சனைகள் முடிவுக்கு வருவதாக இருக்கிறோம். ஆகவே சமாதானம் தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஆகவே இப்பொழுது உற்சாகமாய் கொடுக்க போகிறோம். நாங்கள் கூட இந்த வழி நடத்துவார். ஆகவே இப்பொழுது நாங்கள் ஜெபம் பண்ணி சிறிய பிள்ளைகளை வசனம் சொல்லி அழைக்க போகிறோம். அன்பான கர்த்தாவே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். உற்சாகமை கொடுக்கிறோம் பிரியமாக சொன்னபடி உற்சாகமானதோடு நான் கொடுக்குறோம். எங்களை உங்களுக்கு காணிக்க அங்கீகரித்தாருங்க. இந்த இடத்துல வந்த பிள்ளைகள் சிறுவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இப்பொழுதும் வசனங்களை சொல்ல தேவஞானம் கடந்து வரட்டும். கர்த்தாவை பிள்ளைகளை புறப்படுத்துவது நடத்தும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் என் ஜீவன் நல்ல பிதாவே ஆமென். வாங்குவோம். நாங்கள் வசனங்களை கேட்போம். De laat ons bij schöpfer tegen everything we need. With God, all things are possible. இந்த ஆலயத்தை நான் மகிமையாய் நிறுத்தப் பண்ணுவேன் என்று செய்திகளை கர்த்தர் சொல்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நாங்கள் தேவனுடைய வார்த்தைகளை சொல்வோம். ஜெபம். எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான மாலை ஆராதனைக்கு நமக்கு நன்றி. இப்பொழுதும் நாங்கள் உண்மை குறித்து பாடி ஆண்டவரே உடைய நாமத்தை ஸ்தோத்தரித்தோம். இப்பொழுது ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்க பரிசுத்தாவியானவரை எங்களுக்கு உதவி செய்யும். வார்த்தையை பேசுகிறடியே வந்திருக்கிற ஒருவரை எங்களுடைய ஒத்தப்பட்டைகளை மறைக்க பொருளுகிறோம். நீங்களே கூட இது மணி நடத்தும் ஆசை கொள்கிறோம். இயேசு நாமத்திலே பிதாவே ஆமென். இந்த நாளிலும் செய்திக்காரமாக ஒரு வசன வாசிக்க கேட்போம். 1 யோவான் 5:18. தேவனால் பிறந்த இவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். பொல்லாங்கன் என்பது சத்துரு, சாத்தானை குறிக்கிறது. தேவனால் பிறந்தவன் என்றால் ரட்சிக்கப்படும் பொழுது நாங்கள் கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான் என்று சொல்லப்பட்டால் ரட்சிக்கப்பட்ட பிறகு நாங்கள் பாவம் செய்ய மாட்டோம். ஆனாலும் இந்த உலகம் பொல்லாங்குள்ளே இருக்கிறபடினாலே நாங்கள் எங்களை காத்துக்கொள்ளவன். இன்றைய செய்தி உன்னை நீயே காத்துக்கொள். இந்த உலகத்திலே நாங்கள் வாழும் பொழுது சில காரியத்திலே எங்களை நாங்களே காத்துக்கொள்ளாவிட்டால் தேவன் எங்களை வலுவாதபடி காக்கிற தேவன் என்று தான் சொல்லுகிறோம். எனவே தேவன் நம்மை வலுவாதபடி காப்பார். ஆனால் நாங்களும் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்பது முக்கியம். நாங்கள் எங்களை காத்துக்கொள்ளாமல் தேவன் எங்களை காக்கவில்லை என்று நாங்கள் சொல்ல முடியாது. தேவன் எங்களை காக்கிறவர். எங்களுடைய பகுதியில் எங்களுடைய பங்கு இருக்கிறது. நாங்கள் இணைந்து செயல்படும் பொழுதுதான் நாங்கள் பரலோக ராஜ்யத்தை கண்டடைய முடியும். எனவே இந்த கடைசி நாட்களிலே ஆண்டுடைய வரைக்காக ஆயத்தப்படுகிறோம். அதற்காக நம்மளை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். எனவேதான் நாங்கள் தொடர்ந்தும் அப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்டு நம்மை ஆயத்தப்படுத்துவதற்கு நம்மை நாமே காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறதை நாங்கள் இந்த வார்த்தை மூலமாக நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப சாத்தான் நம்மை தொட முடியாது. ஆனால் நாங்கள் இடம் கொடுத்தால் அவனிடம் பிடிப்பான் என்று நாம் அறிந்திருக்கிறோம். உலகம் பொல்லாங்குள்ளே இருக்கிறது. எனவே நம்மை விலக்கி காத்துக்கொள்ள வேண்டியது
நம்முடைய கடமை. வேதம் எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்திருக்கிறது. அந்த சத்தத்தை கேட்டு நாங்கள் அங்கிருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்வதற்குரிய வழிகளை நாங்கள் அறிந்து கொண்டு எப்படி நாங்கள் நடக்க வேண்டும் என்ற ஒரு ஞானம் எங்களுக்கு தேவன் தருவார். எனவே நாங்கள் பரிசுத்த ஆவியானவரிடத்திலே ஜெபித்து நாங்கள் இந்த உலகத்திலே நாங்கள் தேவனுக்கு பிரியமாய் வாழ்வதற்கு எதையெல்லாம் நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டும் என்றைத்தான் நாங்கள் இதை நாளில் சுருக்கமாக பார்க்க போகிறோம். முதலாவதாக நம்முடைய இருதயத்தை நாங்கள் காத்துக்கொள்ளும்படியாக வேதம் நமக்கு சொல்கிறது. நீதிமொழிகள் 4:23 வாசிப்போம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை நீ காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இருதயம் என்றது மனிதனுடைய மைய பகுதி, நம்முடைய மனம், அந்த இருதயம் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே நாங்கள் எங்களுடைய மனத்தை நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டும், இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அப்படி காத்துக்கொள்ளாவிட்டால் நம்முடைய இதயத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படுவதற்கு மாறாக அநேக காரியங்கள், அதாவது வாய்க்குள்ளே போகிறது மனிதனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுவது மனிதனை தீட்டுப்படுத்தும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று இயேசு சொல்லுகிறார். இருதயத்தில் எதையெல்லாம் நாங்கள் நிறைக்க வைத்திருக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு வெளிப்படும். எனவே இருதயத்தை காத்துக்கொள்வதால் என்ன, தீய காரியங்கள் நம்முடைய மனதிலே வராத வண்ணம், தீய காரியங்கள், எண்ணங்கள், சிந்தனைகள் நம்முடைய பந்தங்களை ஆட்கொள்ளாத வண்ணம், நம்முடைய எண்ணங்கள், எங்கள் சிந்தனைகள் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நாங்கள் காத்துக்கொள்வதற்கு நாங்கள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுவதோ அதன்படி நாங்கள் எங்களுடைய இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் எல்லாத்தையும் பார்க்கிலும் இருதயம் எப்படி இருக்கிறதா? எரேமியாவை நாங்கள் வாசிக்கிறோம். 11ஆம் அதிகாரம் 9-10 வாசிப்போம். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்தறிகிறவருமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. தேவன் மட்டும்தான் உள்ளங்களையும் உள்ளிந்திரியங்களையும் சோதித்து அறிய முடியும். அப்ப நாங்கள் மனிதனும் முகத்தை பார்ப்பான், தேவனுடையத்தை பார்ப்பான். நாங்கள் முகத்தை தான் கண்ணுக்கு முன்னால் எது தெரிகிறதோ அதைத்தான் நாங்கள் பார்ப்போம். நாங்கள் எப்படித்தான் நடைபோடுவோம் ஒரு மனிதனை, இவன் நல்ல மனிதன் எப்படி கூடாது, என்னுடைய கண்ணுக்கு முன்பாக நாங்கள் பார்ப்போம். ஆனால் அதற்கு மேலாக ஆண்டவர் உள்ளங்களையும் உள்ளதையும் ஆராய்ந்து அறிகிறது. அப்ப ஆண்டவர் தான் இருதயத்தை அறிய முடியும், பிசாசு இருதயத்தை அறிய முடியாது. பிசாசு நாங்கள் என்னத்தை நினைக்கிறோம் என்று அறிந்து கொள்ள முடியாது. பிசாசு எப்படி செயல்படுவாங்க, நாங்கள் பேசும் பொழுது, அதை நடைமுறைப்படுத்தும் பொழுது அதை வைத்துத்தான் அவன் அதை கிரியை செய்ய முடியும். ஆனால் தேவன் உள்ளங்களையும் உள்ளதையும் ஆராய்ந்து தேவன். எனவே இருதயம் கீழுள்ளது, மகா திருக்குள்ளது. வேதம் சொல்றது, கல்லான இருதயத்தை எங்களிடத்திலே மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு எங்களுக்கு சதையான இருதயத்தை தேவன். அப்ப புதிதான ஆவியை நமக்கு தருகிறார், புது இதயத்தை. அப்ப ரட்சிக்கப்பட்ட நமக்கு ஒரு புதிய மனம். மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாங்கள். இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த விவசாயம் தெரியாமல் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாங்கள் ரோமர் 12 நாங்கள் வாசிக்கிறோம். அப்ப மனம் புதிதாகி காக்கப்பட வேண்டும். எல்லா காவலோடும் நாங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும், அதற்கு ஜீவனோடு புறப்படும். இருதயம் எபிரேயரை நாங்கள் வாசிக்கிறோம். நம்முடைய இருதயம் வழுவி போகிற இருதயம், தேவன் நம்மை வழுவாதபடி காக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு வழுவி போனார்கள். தேவன் அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம், ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இதயம் உங்களுடைய இதயத்திலே வராதபடி எச்சரிக்கையார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப நாங்கள் இதயத்திலே அவிசுவாசம் வராத வண்ணம், தேவனை விட்டு தூரம் போகாத வண்ணம் நாங்கள் எல்லா காவலோடும் நம்முடைய இதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம்முடைய இதயம் வழியை போகிற இருதயம், தேவன் நம்மை வழுவாதபடி காக்க வல்லவர். நாங்கள் வழிவு போகாதபடி நம்மை நாமே காத்துக்கொள்ள வேண்டும், இதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது என்ன, நம்முடைய நாவை நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டுமா? சங்கீதம் 34:13 சொல்லப்படுது, வாசிப்போம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். நாவை பொல்லாப்புக்கும் கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள் என்று வேதம் சொல்கிறது. அதுதான், ஏனென்றால் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்திலே இருக்கிறது. இப்ப
இப்போ நம்ம மனிதனுடைய நாவினாலே ஜீவனை பிறப்பிக்க முடியும், மரணத்தை பிறப்பிக்க முடியும். அப்படி என்றால் என்ன, நாங்கள் எதையெல்லாம் பாசிட்டிவாய் பேசுகிறோமோ அதான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். இப்போ நாங்கள் நெகட்டிவாய் நம்முடைய வார்த்தைகளை சொல்லும் பொழுது அதுதான் நடக்கும். அப்போ நாங்கள் நல்லதை பேசி, நல்ல காரியங்களை பேசி, விசுவாச வார்த்தைகளை பேசி, மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளை பேசி, அதாவது பக்தி விருத்தியை உண்டுபடுகிற வார்த்தைகளை பேசி, மற்றவர்களை கட்டி எழுப்புகிற உற்சாகமான நல்ல அவிசுவாச வார்த்தைகளை பேசி, மற்றவர்களை சோர்வுக்குட்படுத்தி, மற்றவர்களை என்ன, அதாவது நாங்கள் மற்றவர்களை காயப்படுத்துகிற வார்த்தைகள், காயப்படுத்த நம்முடைய வார்த்தையினாலே, அதாவது நாவினால் சுட்ட, இந்த பழமொழி சொல்வார்கள் இல்லையா, தீயினால் சுட்ட இது மாறிடும், ஆனால் நாவினால் சுட்ட இது மாறாது. உள்ளங்களை காயப்படுத்துகிற வார்த்தைகள், அந்த ஒரு வார்த்தைகள் தான் மனிதர்களை சோர்வுக்கும் காயத்துக்கும் உண்டாக்குறதாக இருக்கிறது. அப்ப எப்பொழுதும் நாங்கள் பேசுவதற்கு முன்பதாக சிந்தித்து பேச வேண்டும். நாங்கள் பேசிட்ட அநேகர் நாங்கள் பேசின அப்புறம்தான் யோசிப்போம், ஏன் இப்படி நாங்கள் பேசினோம் என்று. பேச்சிலே நாங்கள் நாவை கொடுத்த ஒரு அதிகாரமே யாக்கோபு எழுதி வைத்திருக்கிறார். துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவில் இருந்து புறப்படக்கூடாது. நான் நெருப்பை போன்றது, அது அநீதி நிறைந்தது. அதாவது அதனாலே நாங்கள் தேவனை துதிக்கிறோம், மற்றவர்களை சபிக்கிறோம். அப்ப தேவனை துதிக்கிற இந்த நாவினாலே நாங்கள் தேவையற்ற மற்றவர்களை சாபமான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள் நம்முடைய நாயிலிருந்து புறப்பட வேண்டாம் என்று வேதம் சொல்வது. பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகள். அப்ப எவ்வளவு நாங்கள் நாவை பேச, அதாவது நம்முடைய பேச்சை நாங்கள் குறைத்துக் கொண்டால் நம்முடைய வாழ்க்கையிலே நலமாயிருக்கு. அதைத்தான் இன்னும் ஒரு வசனம் சொல்லுது. நீதிமொழிகள் 21:23 வாசிப்போம். தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். நாவும் வாயும் தான் எல்லாத்துக்கும் காரணம். ஆத்துமாவை நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டும் சொன்னால், இடுக்கணுக்கு விலக்கி நம்முடைய ஆத்துமாவை காத்துக்கொள்ள வேண்டும் சொன்னால், நம்முடைய நாவு தான் அதற்கு காரணமாக இருக்குது. எனவே இதனாலே தான் அநேக காரியங்கள் இந்த நாட்களிலே விசுவாச வாழ்க்கையிலே முன்னேறி செல்ல முடியாத வண்ணம் இருக்கிறதை நாங்கள் காண்கின்றோம். எனவே தீய காரியங்களுக்கு தாவீதை கூட நாங்கள் ஆண்டவரிடத்திலே ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, நாவுக்கு காவல் வையும், என் வாய்க்கு காவல் வையும் என்று தாவீதை ஜெபம் பண்ணுகிறார். சங்கீதத்தில் நாங்கள் அதை வாசிக்கிறோம். எனவே நம்முடைய வாய் தேவையற்ற காரியங்களை நம்முடைய நாவினால், சங்கீதம் 15 நாங்கள் வாசிக்கிறோம், யார் கர்த்தருடைய கூடாரத்தில் தங்குவார், யார் அவருடைய பரிசுத்த பரத்திலே வாசம் பண்ணுவான், உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவர் தானே சொல்லி என்ன சொல்றது, தன் நாவினால் புறம் கூறாமல் என்று சொல்லப்படுகிறது. புறம் கூறுதல், கோல் சொல்லுதல், இப்படிப்பட்டதெல்லாம் கர்த்தருக்கு அருவருப்பான காரியம். இவைகளை நாங்கள் நம்முடைய வாய் தேவையற்ற காரியங்களை பேசாதவண்ணம் நாங்கள் தானா விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும். எனவே இருதயத்தை, நாவை என்று நாங்கள் பார்த்தோம். அடுத்தது கரைபடாதபடி அல்லது பரிசுத்தமாய் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். யாக்கோபு 1:27 வாசிப்போம். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது. அப்ப நாங்கள் தேவ பக்தி என்றால் எப்படி, உண்மையான தேவ பக்தி என்னன்னு இந்த வசனத்திலே சொல்லப்படுகிறது. அப்ப உண்மையான தேவ பக்தி என்றால் இதுதான், அதாவது திக்கற்ற பிள்ளைகள் விதவைகள் விசாரிக்கிறது அப்படின்னா அது பொது நலம் செய்வதை குறிக்கிறது. அடுத்தது உலகத்தால் கரைபடாதபடி காத்துக்கொள்ள வேண்டும். அப்ப இன்றைக்கு அநேகர் நல்ல காரியங்களை செய்து பரலோகம் போகலாம் என்று முயற்சிக்கிறார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. அப்ப இரண்டு முக்கியம், அதாவது பொதுநலமும் செய்ய வேண்டும், அதே நேரத்திலே கரைபடாமல் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். பாருங்கள், இந்த உலகத்திலே ஏழை எளிய மக்களுக்கு, திக்கிட்டவர்களுக்கு உலகத்திலே இருக்கிறவர்களும் உதவி செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் பரிசுத்தமாய் வாழவில்லை. ஆனால் நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் முதலாவது. அதனால் தான் சொல்லப்படுவது, யாவரோடும் சமாதானம் இருக்கவும் பரிசுத்தமாக இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தமும் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லையே. இந்த உலகத்தில் எல்லோருடன் சமாதானமாய்த்தான் இருக்கணும். அதற்காக நாங்கள் பரிசுத்தத்தை இழந்து விடக்கூடாது. பொது நலங்களை செய்யத்தான் வேண்டும், அதற்காக நாங்கள் பரிசுத்தத்தை இழந்து விடக்கூடாது. முதலாவது பரிசுத்தமாய் நம்மை காத்துக்கொள்ளும் பொழுது, ஏனென்றால் ஆண்டவர் சொல்கிறார்,
நான் பரிசுத்தர், அதாவது அதே போல நீங்களும் பரிசுத்தமாக இருக்கிற என்று. இப்போ தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறார், அவருடைய வார்த்தையை தந்திருக்கிறார். அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிற தேவன். நாங்கள் நம்மை சுத்திகரிக்காவிட்டால், இவைகளை விளங்கி காத்து கொள்ளாவிட்டால் தேவன் எங்களோடு சேர்ந்து இசைந்து செயல்பட முடியாது. எனவே நாங்கள் பரிசுத்த வாழ்க்கைக்கு நாங்களும் தேவனோடு சேர்ந்து செயல்படும் பொழுதுதான் நாங்கள் போக வேண்டிய செல்லக்கூடாத இடங்களுக்கு செல்லாமல், பார்க்கக்கூடாதவைகளை நாங்கள் பார்க்காமல், நாங்கள் பேசக்கூடாதவைகளை நாங்கள் பேசாமல், அதாவது சிந்தனையிலும் சொல்லிலும் செயலிலும் பரிசுத்தம் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் சில காரியங்களை, தேவையற்ற காரியங்களை, அதாவது நாங்கள் பரிசுத்தமாய் விலக்கி காத்துக் கொள்வதற்கு எங்களுக்கு தெரிகிறது. இந்த காரியத்திலே நாங்கள் ஈடுபடும் பொழுது நாங்கள் கரைபட முடியும். இப்போ நம்முடைய உடைகள் கரைபடாதவண்ண நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளாவிட்டால் பல இடங்களிலே கரைபடும் இல்லையா? அதே போல் நம்முடைய ஆத்மா கரைபடாதவண்ண நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சில காரியங்களை நாங்கள் விலக்கித்தான் வைக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் என்று சொன்னால் எதையுமே நாங்கள் செய்ய முடியாது. அப்ப இது தேவனுக்கு எது பிரியமானது, எது பிரியமில்லாதது என்று நாங்கள் பகுத்தறிந்து நாங்கள் கர்த்தருக்கு பிரியமானது என்னென்று சோதித்து பார்த்து, அப்ப எல்லாத்துக்கும் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாவும் எனக்கு தகுதியாகாது என்று பவுல் சொல்கிறார். அப்ப நாம் தான் எங்களுக்கு ஆண்டவர் ஞானத்தை தந்திருக்கிறார். நாங்கள் தான் விலக்கி காத்துக் கொள்ள வேண்டும் நம்மை. அப்படி நாங்கள் விலக்கி காத்துக் கொள்ளாவிட்டால் நாங்கள் நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை அதாவது சீர்கட்டு விட்டால் அதிலே ஒன்றும் இல்லை. அப்ப நாங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருந்து, இந்த உலகம் கரைபட்டிருக்கிறது, இந்த கரைபட்ட இந்த உலகத்திலே நாங்கள் நம்முடைய ஆத்மாவை மாசுபடாத வண்ணம், கரைபடாத வண்ணம் நாங்கள் காத்துக் கொள்வதற்கு மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எனவே பரிசுத்தம் மிகவும் முக்கியம். பரிசுத்தமாய் நம்மை காத்துக் கொள்வோம். அடுத்த ஒரு வசனம் வாசிப்போம். வெளிப்படுத்தினர் 16:15. இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். என்னத்தையா? வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். திருடனை போல வருகிறேன் வெளிப்படுத்தின விஷயத்தை சொல்லப்படுறது. அப்ப இயேசு திருடனை போல் வருகிறார். அப்ப அந்த நேரத்திலே நாங்கள் பரிசுத்தமாய் காத்துக்கொள்வது மாத்திரமல்ல, நம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரம், இங்கே வஸ்திரம் என்று சொல்லப்படுகிறது நம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரம். தேவன் நமக்கு ஒரு ரட்சிப்பின் வஸ்திரத்தை தந்திருக்கிறார். அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாங்கள் காத்துக் கொள்ளும் பொழுதுதான் நாங்கள் ஆண்டோடைய வருகையிலேயே நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். ஏனென்றால் வசனம் சொல்றது முடிவு பரியந்தான் நிலைநிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று. நாங்கள் இப்பொழுது ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆனால் ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாங்கள் காத்துக் கொள்ளாவிட்டால் இரட்சகராகிய தேவன் வரும் பொழுது நாங்கள் அவருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. எனவே தேவன் நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை தந்திருக்கிறார், அதை நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டும் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. எனவே இன்றைக்கு அநேக ரட்சிப்பை, அதாவது தேவன் இலவசமாய் அவருடைய கிருபையினால், அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலத்த செய்யினாலும் தேவன் தாமே கொடுத்த இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாங்கள் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு பிடித்து போவோம் என்று வேதம் சொல்வது. இன்னைக்கு ரட்சிப்பை அநேகர் இழந்திருக்கிறார்கள், ரட்சிப்பின் வஸ்திரம் இழந்திருக்கிறார்கள். எனவே அவருடைய வருகையிலே பங்கடைய முடியாத பிரியமானவர்களே, எனவே கரைவிடாதபடி நாங்கள் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். ரட்சிப்பின் வஸ்திரம் நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். ரட்சகராகிய தேவன் வருகிறார், வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்பட வேண்டும். எனவே ரட்சிப்பின் வஸ்திரம் காத்துக்கொள்வோம். அடுத்தது தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். வாசிப்போம். நீதிமொழிகள் 4:20-21. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். இதயத்துக்குள்ளே என்னத்தை காத்துக்கொள்ள வேண்டும்? அவருடைய வசனத்தை நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். அப்ப நம்முடைய இதய தேவ வார்த்தையினால் நிறைந்திருக்கும் பொழுது சத்துரு நெருங்க முடியாது. பாருங்கள், இயேசு வாசம் இருந்த பொழுது சாத்தான் சோதனைக்காரர் அவரிடத்திலே வந்து சோதிக்கும் பொழுது ஆண்டவருக்கு வசனத்தை சொல்லித்தான் சோதிக்கிறார். எப்படி? அதாவது தாளக்குதியும் கல்லுகளை அப்பமாய் மாற்றும், மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இந்த 3 விதத்திலும் சோதித்தான். அப்பொழுது அப்பாலை போல் சாத்தான் என்று தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. ஆண்டவர் அப்படி என்றெல்லாம் சொல்லி, அதாவது மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல ஜீவனுள்ள தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தையினாலே பிழைப்பான் என்று
எழுதப்பட்டிருக்கிறது என்று. எனவே சாத்தானுக்கு இயேசுவிடத்திலே ஒன்றுமில்லை. அவர் சொல்றார், என்னிடத்திலே ஒன்றுமில்லை என்று. அவர் சாத்தான் ஆண்டவரை மேற்கொள்ள முடியவில்லை. இயேசு சாத்தானை மேற்கொண்டார் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் அவர் வார்த்தையானவர், அவர் வார்த்தையினால் நிரப்பப்பட்டிருந்தார். அவர் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்களும் ஒரு வசனம் மாத்திரம் நமக்கு தெரிஞ்சால் சத்துருங்களை வாங்கிப்பான். அப்ப மறுவசனம் தெரிந்தால் தான் சத்துருவை ஜெயிக்கலாம். வசனத்தை சொல்லித்தான் பாதம் கல்லில்லாதபடிக்கு எழுதியிருக்கிறதா, தேவதூதர்கள் தாங்குவார்கள். எங்கே எழுதியிருக்க 90 எழுதப்பட்டிருக்கிறது, பாதம் கல்லில்லாதபடிக்கு தேவதூதர்கள் தாங்குவார்கள். இயேசு கிறிஸ்து உபவாசம் இருந்த பொழுது அங்கே தேவதூதர்கள் அவருக்கு பணிவிடை செய்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அவரே ஜீவ அப்பமாய் இருக்கிறார். அவரோடு தேவதூதர்கள் எப்பொழுதும் இருக்கிறார்கள். சாத்தான் வஞ்சகக்காரன் இயேசுவையே சோதிக்க முயற்சிக்கிறார்கள். பாருங்கள் எம்மாத்திரம் இந்த உலகத்திலே நாங்கள். எனவே நாங்கள் வசனத்தினால் நிறைந்திருக்கும் பொழுது அப்பாரிவோ சாத்தானை விரட்டி அடிக்க முடியும். தேவ வார்த்தையினாலே நாங்கள் நிறைந்திருக்கும் பொழுது. அப்ப எதை இழந்தாலும் தேவ வார்த்தையை நாங்கள் பிடித்துக் கொண்டு, ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு, கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததியிலே நாங்கள் குற்றமற்றவர்களாக, கபடமற்றவர்களாக, மாசற்றவர்களாக நாங்கள் முறுமுறுப்பிடாமல், பாதாட தற்கிக்காமல் எல்லாவற்றையும் செய்யறோம் சொல்லப்படுகிறது. எனவே ஆண்டுடைய வார்த்தை தான் வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் ஒழியாது. மாம்சம் எல்லாம் புல்லை போலோ, மனிதனுடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போல இருக்குது. எல்லாம் ஒழிந்து போகும், அவருடைய வார்த்தையும் மாறாது. எனவே வசனத்தை நாங்கள் கைவிடக்கூடாது. வசனத்தை காத்துக்கொள்ள என்றால் என்ன? வசனத்தை படி நடந்ததை குறிக்கிறது. வசனத்தை நாங்கள் கை கொள்வது அதை குறிக்கிறது. எனவேதான் வெளிப்படுத்தின விசேஷத்திலே சபைக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறது. 3:10 வெளிப்படுத்தின 3:10. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். அப்ப வசனத்தை காத்து நடக்கும் பொழுதுதான் சோதனை காலத்திலே நாங்கள் ஆண்டவர் நம்மை காப்பார். அப்படி என்னால் என்ன? இந்த உலகத்திலே மகா உபத்திரவ காலம், மிகுந்த சோதனை காலம் வர இருக்கிற மகா வசனத்தை காத்து நடந்து கொண்டபடினாலே அதிலிருந்து நான் என்னை காப்பேன். அப்படினால் என்ன? உபத்திரவ காலத்துக்கு முன்பதாக இயேசு அத்தியாயத்திலே சபை எடுத்துக்கொள்ள வருகிறார். அந்த சோதனை காலத்திலே நாங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவருடைய வருகையை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் வசனத்தை காத்து நடக்கும் பொழுது மாத்திரமே நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். நாங்கள் தேவ வசனத்தை அலட்சியம் பண்ணி ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நம்முடைய மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருந்தால் நாங்கள் அவருடைய வருகையிலே நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. ஆயத்தமில்லை. நாங்கள் எனவே ஆயத்தப்பட வேண்டிய காலகட்டத்துக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம். எனவே தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறியாயிற்று. உலகத்திலே நடக்கிற நடப்புகளை பார்க்கும் பொழுது உலகமே இன்றைக்கு, அதாவது திருச்சபைகள் எதிர்நோக்கி இருக்கிற காரியம் ஒன்றுதான். அவருடைய மத்திய ஆலயத்திலே இயேசு மறுபடியும் சபை எடுத்துக்கொள்ள வர இருக்கிறார். அதற்கு நாங்கள் ஆயத்தப்பட வேண்டும். எனவேதான் நாங்கள் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். வசனத்துக்கு ஆண்டவர் என்ன சொல்றார்? வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, சிறுமைப்பட்டு ஆவியிலே நிரம்பும் வசனத்துக்கு நடுங்கிறவனே நோக்கி பார்ப்பேன். அப்ப அவருடைய நாமத்துக்கு நாங்கள் பயப்படுவோம், அவருடைய வசனத்துக்கு நடுங்குவோம், வேத வசனத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிவோம், தேவ சாயலாய் நாங்கள் மாறுவோம். அவருடைய வருகையிலே நாங்கள் மறுரூபமாவதற்கு, இமை பொழுதில் எக்கால சத்தம் கேட்டு அவரோடு கூட எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு, நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்கு நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். இறுதியாக அதாவது எல்லாவற்றுக்கும் மேலாக மிகவும் பிரதானமானது 2 தீமோத்தேயு 4:7 நாங்கள் வாசிப்போம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். ஹல்லேலூயா. அப்ப என்னத்தை நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டும்? விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் விசுவாச துரோகம் முன்பு நேரிடும் என்று வேதம் சொல்கிறது. எனவே மனிதகுமாரன் பூமியிலே வரும் பொழுது விசுவாசத்தை காண்பாரோ என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எனவே விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். நமக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட மகா பரிசுத்தமான விசுவாசம், அதற்காக நாங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று யூதா எழுதுகிறார். அப்ப பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது நல்ல போராட்டத்தை, விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், இதற்கென்று நீ அழைக்கப்பட்டிருக்கிறார். அப்ப விசுவாசத்தில் நின்று நாங்கள் யுத்தம் போராட வேண்டும். அப்ப நமக்கு தேவையானது விசுவாசம். ஆண்டவர் நமக்கு விசுவாசத்தை தந்திருக்கிறார். அந்த விசுவாசத்தை நாங்கள் தொலைத்து விடக்கூடாது.
விசுவாசத்தை இழந்தால் எல்லாமே ஒன்றுமே இல்லை. விசுவாசம் தான் மிகவும் முக்கியம். அப்ப மகா பரிசுத்த விசுவாசம். இந்த விசுவாசத்தை காத்துக் கொள்வதற்கு இந்த உலகத்திலே பலவிதமான போராட்டங்கள் நமக்கு வருகிறது. போராடித்தான் நாங்கள் ஜெயிக்க முடியும். எனவே விசுவாசத்தை நாங்கள் போராடி ஜெயித்து காத்துக் கொள்ளும் பொழுதுதான் ஜீவ கிரீடத்தை ஆண்டவர் அங்கே வாக்கு பண்ணியிருக்கு. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று பவுல் சொல்கிறார். எனவே விசுவாசத்திலே நின்று போராடி நாங்கள் பவுலை போல ஓட்டத்தை முடிக்க வேண்டும். இந்த ஓட்ட பந்தயத்தை நாங்கள் ஓடி முடிப்பதற்கு நமக்கு விசுவாசம், அந்த விசுவாசத்தை தொடக்கினவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே பொறுமையோடு உழைக்கிறோம் சொல்லப்படுகிறது. இப்ப விசுவாசம் என்பது, விசுவாச வாழ்க்கை என்பது ஒரு ஓட்ட பந்தயத்தை போல அதை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம், அதை ஓடி முடிக்கணும். இடையிலே அதாவது வாழ்க்கை என்பது போராட்டம், வேகம் செய்யப்படும் நல்லது ஒரு போராட்டம். அதாவது ஆவிதரும் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு எதிர்த்து போராடி வெற்றி பெற என்று பாடுகிறார். எனவே நாங்கள் போராட்டம் நிறைந்த இந்த வாழ்க்கையிலே உலகத்தை ஜெயிக்கிற நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்முடைய விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கும். இந்த விசுவாசத்தை நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் பார்க்கிறோம். அடுத்தது தேவனுடைய அன்பிலே நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்று யூதா எழுதுகிறார். 20-21 வாசிக்கலாம். யூதாவிலே, நீங்களோ பிரியமானவர்களே, உங்களின் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். பாருங்கள், உங்களை நீங்களே இங்கே யூதாவிலே சொல்லப்படுகிறது உறுதி, மகா பரிசுத்தமான விசுவாசத்துக்குள்ளே உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு. அப்படின்னா உங்களை நீங்களே கட்டி எழுப்புங்கள் ஆண்டவருக்குள்ளே. அப்படின்னு சொன்னால் பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பினாலே நம்மை காத்துக்கொண்டு என்று சொல்லப்படுகிறது. அப்ப அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்ப அந்த அன்பு பரிசுத்தாவின் மூலமாக நம்முடைய இதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த அன்பிலே நாங்கள் முடிவு பகிர்ந்து நிலைத்து நிற்க வேண்டும். அந்த அன்புக்குள்ளே தான் நாங்கள் காக்கப்பட்டிருக்கின்றோம், தேவ அன்புக்குள்ளே. எனவே நம்மை நாமே காத்துக்கொள்ள வேண்டும். அப்ப முதலாவது குறிப்பு என்ன? முதலாவது இதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவது நாவை காத்துக்கொள்ளும். மூன்றாவது பரிசுத்தமாய் நம்மை காத்துக்கொள்ளும். நாலாவது இரட்சிப்பின் வஸ்திரத்தை நாங்கள் காத்துக்கொள்ளும். மூன்றாவது வார்த்தைகளை நாங்கள் இதயத்திலே காத்துக்கொள்ள வேண்டும். நான்காவது விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். இறுதியாக தேவ அன்பிலே நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்று 7 விதமான காரியங்களை நாங்கள் பார்த்தோம். எனவே அருமையான சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் நம்மோடு கூட அவர் இந்த கடைசி நாட்களிலே நம்மோடு பேசிக் கொண்டிருக்கார். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் பிதாக்கள் மூலமாக திருக்குறள் படித்த தேவன் எபிரேயர் 1ஆம் அதிகாரத்திலே கடைசி காலத்திலே நம்முடைய குமாரன் மூலமாய் திருவுளம் பற்றினார். அவர் குமாரன் மூலமாய் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கார். இந்த கடைசி நாட்களிலே பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்வதை காதுள்ளவர் கேட்க கடவுள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே பரிசுத்த ஆவியானவர் சபைகளிலே, அதாவது மணவாளன் இயேசு பணிக்காக மணவாட்டி சபையை அவர் ஆயத்தப்படும் பொழுது அந்த சபையானது கரை திரையற்ற சபையாக ஆண்டவர் தமக்கு முன்பதாக நிறுத்தபடியாக, அதாவது தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தாராம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்ப இன்றைக்கு நாங்கள் கரைபடாதபடி பரிசுத்தமாய் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். இருதயத்தை நாங்கள் எல்லா காவலோடு காத்துக்கொள்ள வேண்டும். நாவை பொல்லாப்புக்கு கபட்டு வசனிப்புக்கு விலகி காத்துக்கொள்ள வேண்டும். ரட்சிப்பின் வஸ்திரம் கரைபடாதபடி நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தை என்னுடைய இதயத்தை நாங்கள் அதை காத்து நடக்க வேண்டும். இறுதியாக விசுவாசம், தேவ அன்பிலே நம்மை காத்து நடக்க வேண்டும். அப்ப உன்னை நீயே காத்துக்கொள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப தேவன் நம்மை காக்க வல்லவர். அப்ப நாங்கள், அதாவது அநேகர், அதாவது இந்த இப்படிப்பட்ட காரியங்களை அறிந்து கொள்ளாமல், அதாவது நான் இப்படித்தான் போவேன் ஆனால் தேவன் என்னை காத்துக்கொள் என்றால் முடியாத காரியம். தேவன் எல்லா தீங்குக்கும் விலக்கி ஆபத்திலிருந்து அநேக இடத்தினங்களை காக்கிறார். ஆனால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே வேத வசனத்தை அறிந்து கொண்டு, அதாவது நான் பாவத்தில் விழாதபடி தேவன் காத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் அநேகர் நினைப்பார்கள்,
பாவத்தை செய்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் சொல்வார்கள் எங்களுக்காக ஜெபியுங்கள். அவர்கள் தீர்மானம் எடுக்க மாட்டார்கள். நான் இதை விடுகிறேன், ஆண்டவர் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்ல மாட்டார். அவர்கள் தங்களுடைய பாவத்தை தொடர்ந்து செய்து கொண்டு சபை மக்கள் ஜெபிக்க வேண்டும், அவர்கள் பாவம் செய்ய வேண்டும். இது முடியாத காரியம். அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? தீர்மானம் எடுக்க வேண்டும். இவர்களை விடுகிறேன் என்று சொன்ன ஆண்டவர் விலக்கி காக்கிறான் வேதம் சொல்றான். அப்பதான் அவன் கொல்லாமல் அவனை தொட முடியாது. அல்லது சாத்தான் இடம் கொடுத்தால் இடம் பிடிப்பான் என்று சொல்லப்படுகிறது. எனவே இன்றைக்கு இந்த கடைசி நாட்களிலே விசுவாச துரோகம் ஏற்படுகிற காலம். எனவே இன்றைக்கு அநேகர் பின்வாங்கி தேவனுடைய இதை விட்டு போகிற இந்த காலத்திலே நாங்கள் விசுவாசத்திலே உறுதியாக இருப்போம். நம்மை நாமே காத்துக்கொள்வோம், இதயத்தை காத்துக்கொள்வோம், தேவையற்ற பேச்சுக்களுக்கு நம்மை விலகி காத்துக்கொள்வோம். அதாவது பரிசுத்தமாய் கரைபடாதபடி நம்மை காத்துக்கொள்வோம். தேவனுடைய வார்த்தைகள் இறுதியாக விசுவாசத்தை நாங்கள் காத்து தேவனுடைய அன்புக்குள்ளாக நாங்கள் எங்களை மறைத்து காத்து கொண்டு அவருடைய வரையைக்கு நாங்கள் ஆயத்தப்படுவோம். நம்மை நாமே கட்டி எழுப்புவோம், நம்மை நாமே காத்துக்கொள்வோம். தேவன் சீக்கிரம் வருகிறார். எனவே அவருடைய வரைக்கு நாங்கள் ஆயத்தப்படுவோம். எழுந்து நின்று நாங்கள் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. பரிசுத்தமாய் நம்மை காத்துக்கொள்வோம், பரிசுத்தர் வருகிறார். ரட்சிப்பின் வஸ்திரம் காத்துக்கொள்வோம், ரட்சகர் வருகிறார். ரட்சிப்பின் வஸ்திரம் காத்துக்கொள்வோம், ரட்சகர் வருகிறார். மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா. இயேசுவின் இரண்டாம் வருகை அதிவேகமாய் நெருங்கி வருதே. இயேசுவின் இரண்டாம் வருகை அதிவேகமாய் நெருங்கி வருதே. ஆயத்தமாகிடுவோம் அன்பர் இயேசுவை சந்திக்கவே, ஆயத்தமாகிடுவோம் அன்பர் இயேசுவை சந்திக்கவே. மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா. நித்திரையை விட்டு நாம் எழும்புவோம், நம் நீதியின் சூரியன் வருகிறார். நித்திரையை விட்டு நாம் எழும்புவோம், நம் நீதியின் சூரியன் வருகிறார். ரட்சிப்பின் வஸ்திரம் காத்துக்கொள்வோம், நம் ரட்சகர் வருகிறார். ரட்சிப்பின் வஸ்திரம் காத்துக்கொள்வோம், நம் ரட்சகர் வருகிறார். சொல்லுவோம். மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா. பரிசுத்தமாய் நம்மை காத்துக்கொள்வோம், நம் பரிசுத்த வருகிறார். சொல்லுவோம். பரிசுத்தமாய் நம்மை காத்துக்கொள்வோம், நம் பரிசுத்த வருகிறார். நீதியாய் நியாய தீர்த்திடவே நியாயாதிபதியாய் வருகிறார். நீதியாய் நியாயம் தீர்த்திடவே நியாயாதிபதியாய் வருகிறார். மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா. மரணத்தை வென்ற நம் ஆண்டவர் மணவாளனாகவே வருகிறார். மரணத்தை வென்ற நம் ஆண்டவர் மணவாளனாகவே வருகிறார். கரைதிரையற்ற
சபையினை தம்மோடு சேர்க்கவே வருகிறார். கரைதிரையற்ற சபையினை தம்மோடு சேர்க்கவே வருகிறார். மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா. இயேசுவின் இரண்டாம் வருகை அதிவேகமா நெருங்கி வருதே. இயேசுவின் இரண்டாம் வருகை அதிவேகமா நெருங்கி வருதே. ஆயத்தமாகிடுவோம் அந்த இயேசுவை சந்திக்கவே. ஆயத்தமாகிடுவோம் அந்த இயேசுவை சந்திக்கவே. மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா. கர்த்தர் வருகிறார். மாரநாதா அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசுவே வாரும். வரைக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். கரைதிரை என்ற சபையாக ஆண்டவரே அப்பா, நீங்கள் சபையை எடுத்துக்கொள்ள சீக்கிரம் வருகிறீர்கள் என்ற செய்தி இந்த உலகம் எங்கும் ஆண்டவரே சபைகளிலே பரிசுத்த ஆவியானவர் நீர் திருமணம் பற்றி கொண்டிருக்கிறீர். இந்த நாட்களில் நம்ம மத்தியிலும் இந்த சிறிய கூட்டமாகிய நாங்களும் ஆண்டவரே மாரநாதா இயேசுவே வாரும். உடைய வரிக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்கிறோம். ஆண்டவரே இதையெல்லாம் நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டும் என்று இந்த வசனத்தின் மூலமாய் நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆண்டவரே அப்பா, நாங்கள் பரிசுத்தமாய் நம்மை காத்துக் கொள்வோம். பரிசுத்த தேவன் வருகிறார். ரட்சிப்பின் வஸ்திரம் நாங்கள் காத்துக் கொள்வோம். ரட்சகர் நம் வருகிறார் என்று ஆண்டவரே நாங்கள் வசனத்தின் மூலமாய் இன்றைக்கு அறிந்து கொண்ட இந்த வார்த்தைகளின்படி ஆண்டவரே நம்மை நாமே காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த பொல்லாத உலகத்திலே ஆண்டவரே பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நீர் எங்களை உலகத்திலிருந்து வேறு பிரித்திருக்கிறீர். ஆவியானவர் நாமே நீர் எங்களை ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே கரைபடாதபடி நம்மை காத்துக் கொள்வதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக் கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் நாவை காத்துக் கொள்வதற்கு எங்களுக்கு ஞானத்தை தரும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, எங்களுடைய சிந்தனையிலும் எங்களுடைய செயல்களிலும் எங்களுடைய பேச்சிலும் பரிசுத்தம் விளங்கும்படியாக செபிக்கிறோம். ஆவியானவரே நீர் செய்யப்படுறதுக்கு நமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்திலே ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து தேவனுடைய ஸ்தோத்திரத்தை பாடம் பாடி இறுதியை தேர்ந்தெடுப்போம். இறுதியாக தேவனை துதிப்போம். தேவன் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்தி தாவீது சொல்லுடைய கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இதயத்தின் தியானம் உமது சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக சங்கீதம் 19 கடைசியில் நாங்கள் வாசிக்கிறோம். கர்த்தர் நாமே கூட இந்த வழிநடத்துவார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாங்கள் நம்முடைய வாழ்க்கையை காத்துக்கொள்வோம். ஆகவே என்னை நானே காத்துக்கொள்வேன் என்று விசுவாசித்து உள்ளத்தை ஒப்பு கொடுத்தவர்கள் இந்த பாடலை என்னோட சேர்ந்து பாடுவோம். அல்லேலூயா. மரவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக்கினவா, மண்ணான என்னையுமே மகிமையினால் மூடுமையா. மரவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக்கினவா, மண்ணான என்னையுமே மகிமையினால் மூடுமையா. ஆவியை பொழியுமையா, அபிஷேகம் வேண்டுமையா. ஆவியை பொழியுமையா, அபிஷேகம் வேண்டுமையா. அன்றாட வல்லமையை எனக்கே தாருமையா. அன்றாட வல்லமையை எனக்கே தாருமையா. ஆவியானவரே, 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 தேற்றி வழி நடத்தும் ஆவியானவரே, தெய்வீக சுகமளிக்கும் ஆவியானவரே, என்னை உயிர்ப்பிக்கும் ஆவியானவரே, என்னை
என்னை உருவாற்றும் ஆவியானவரே, 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 ஆவியானவரே. பண்பட்ட நிலம் போல எந்த நிலை மாற்றும் பாவ கற்களெல்லாம் உருக்கி உருமாற்றும். பண்பட்ட நிலம் போல எந்த நிலை மாற்றும் பாவ கற்களெல்லாம் உருக்கி உருமாற்றும். முட்கள் அகற்றிடுமே ஓடும் பள்ளமையா, முட்கள் அகற்றிடுமே ஓடும் பள்ளமையா. பக்தி எரிகின்ற சுடராய் மாற்றும், பக்தி எரிகின்ற சுடராய் மாற்றும். ஆவியானவரே, 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 ஆவியானவரே. உம்முள்ள மகிழமே என்னுள்ள மாற்றிடுமே, எந்த வார்த்தையிலே உம்முள்ள மகிழனுமே, உம்முள்ள மகிழனோ என்னுள்ள மாற்றிடுமே, எந்த வார்த்தையிலே உம்முள்ள மகிழனுமே. நல்வழி சாயனுமே நாளும் வளரணுமே, நல்வழி சாயனுமே நாளும் வளரணுமே. நன்மை பற்றி கொள்ளும் மகனாய் மாறணுமே, நன்மை பற்றி கொள்ளும் மகனாய் மாறணுமே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. தேற்றி வழி நடத்தும் ஆவியானவரே, தெய்வ சுகமளிக்கும் ஆவியானவரே, என்னை உயிர்ப்பிக்கும் ஆவியானவரே, என்னை உருமாற்றும் ஆவியானவரே, என்னை உயிர்ப்பிக்கும் ஆவியானவரே, என்னை உருமாற்றும் ஆவியானவரே, 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 ஆவியானவரே. உள்ள மகிழனும் என்னுடைய வார்த்தையினாலும் உடைய மகிழம் என்று பாடு. வாயின் வார்த்தைகளும் இதயத்தின் தியானமும் உங்களுடைய சமூகத்திலே மேன்மையாக இருப்பதாக வேண்டுதலோடு நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். உங்களை வாயை காத்துக்கொள்ளவும். ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் சொல்லி தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். தேவன் தாமே நம்மோடு கூட இந்த வழி நடத்துவாராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. பரிசுத்தமாக நம்மை காத்துக்கொள்ள கிருபைதாரும். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அப்பா பிதாவே, ஸ்தோத்திரம். ஜோதிகளின் பிதாவே, உம்மை துதிக்கிறோம். நீ நல்லவர், வல்லவர், போதுமானவர் அப்பா. ஹல்லேலூயா. நன்றி என்று சொல்லுகிறோம். நன்றி அப்பா பிதாவே. இயேசுவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றி. ஜெபம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. மகிமையின் தேவனே ஸ்தோத்திரம். மாறாத கிருபையுள்ள தேவனை துதிக்கிறோம். நெறிந்த நாடனை முறியாமலும் மங்கி எறியும் திரியை அணையாமலும் இருக்கிற தேவனை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. இந்த இடத்துல வந்து கர்த்தரை ஆராதிக்க கிருபை செய்யுங்க. அதற்காக இந்த வேளையில் ஆண்டவர் திருமணப்பட்டவர்களாக செபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களை காத்துக்கொண்ட கிருபை ஆதாரம் ஆண்டவரே. நாங்கள் எங்களோட வாயை காத்துக்கொண்ட கிருபை வாய் சங்கீதக்காரன் சொல்லுகிறபடி ஆண்டவர் வாய்க்கு காவல் பயம் என்று சொன்னபடி கர்த்தாவே, இந்த நாட்கள் தேவன் கூட இந்த வழிநடத்த போற கை கோடி ஸ்தோத்திரம்.
உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கும் அந்த ஒவ்வொருவரும் நிறைவான நன்மையான ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்தவர்களாக ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவர்களாக, கர்த்தரை ஆண்டவரே எந்த நேரமும் புகழத்தக்கதாக இன்னுமாக நீங்க கிருபை கொடுக்க வேண்டும் நான் செபிக்கிறோம். வந்த சிறிய பிள்ளைகளை பெரியோர்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. போக்கிலும் பலத்திலும் கூட என்று பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுள்ள பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சகல உபகாரங்களை மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய இடைவிடாத அன்பும் பரிசுத்தாவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென் ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.